முதல்வருடைய மறைவு என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி, வேதனைக்குரிய செய்தி. 2001ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இறந்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக நான் பொறுப்பேற்றவுடன் அன்றைக்கு முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழக முதல்வருடைய இழப்பு அவர் சார்ந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் பேரிழப்பு. ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயலாற்றி தனது இறுதி மூச்சு வரை அவர்களுக்காக வாழ்ந்தவர். தமிழகத்தினுடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடியவர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிறந்த தலைவராக, நிர்வாகியாக, எதற்கும் அஞ்சாது எடுத்த காரியத்தை முடிப்பதில் தனக்கென்று ஒரு தனி பாதையை அமைத்து அதிலே முத்திரை பதித்தவர். தான் சார்ந்திருந்த இயக்கத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை கட்டுக்கோப்போடும் கட்டுப்பாட்டோடும் வைத்திருந்த சிறப்பு அவருக்கு என்றைக்குமே இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்தவரையில அவர்கள் ஆற்றிய தொடர் பணியை நான் பாராட்ட வேண்டிய நேரம் இது. மேலும் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கும் போது செல்வி ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு கூறிய போது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்பவர் என்று பெருமையோடு கூறியதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதையும் எதிர்த்து போராடும் வல்லமை படைத்த பெண்மணி. பெண் உரிமைக்காக அடிமட்ட தொண்டனுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில அவர்களுக்கும் பல பொறுப்புகளை கொடுத்து ஜனநாயகத்திலே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி லட்சோப லட்சம் தொண்டர்களுடைய இதயத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின் இடம் பிடித்தவர். முதல்வர் மறைந்தாலும் அவர்கள் செய்த பணிகள், ஆற்றிய தொண்டுகள் இன்றும் நிலைத்து நிற்கும். தமாக சார்பில் தமிழக முதல்வர் அவர்களின் மறைவுக்கு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், லட்சோப லட்சம் தொண்டர்களுக்கு கனத்த இதயத்தோடு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.